Assalamu alaikum and hi friends, welcome to chellamtips. Friends, இன்னைக்கு வீடியோல நீங்க ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்த flower shape doormat தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. இந்த doormat ரெடி பண்றதுக்கு ஒரே ஒரு சேஃப்டி பின் இருந்தா போதும். அதாவது ஊக்கு இருந்தா போதும், ரொம்ப அழகா ரெடி பண்ணிடலாம். சோ வாங்க எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பேப்பர்ல வரைஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த போட்டோ எதுக்காக காட்டியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம போடக்கூடிய அந்த முதல் நாட்டு வந்து இதுதான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நாட்டை சுற்றி நம்ம வந்துட்டு 10 நாட் வந்து போட போகிறோம். அதுதான் வந்துட்டு இந்த கோடாக காமிச்சிருக்கேன் இல்லையா இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது மேலேயே நம்ம வந்து அகெயின் 10 நாட்டு போட போகிறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவது நாட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு நாட்குள்ளார ரெண்டு போட போகிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது ரோ பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு நாட்குள்ளாரையுமே ஒவ்வொரு நாட் போட போகிறோம். ஸோ அதை தான் இதில் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி வரும். அதுக்கு அடுத்து 5th ரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்குள்ளார ரெண்டு நாட் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி சுத்தீரும் இந்த மாதிரி வந்துடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 6th ரோ எப்படி பண்ண போகிறோன்னா ஒவ்வொரு அந்த ஹோல்குள்ளாரையுமே ஒவ்வொரு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். அதுக்கு மேலே கொண்டு போகிறீங்க, மேட் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு போகிறீங்கன்னா இதே ப்ராசஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணாலுமே நீங்கள் கொண்டு வரலாம். பட் இந்த மேட் பின்னுறதுக்கு நமக்கு வந்து இந்த 6 ரோ பின்னா மட்டும் போதும். ஸோ இந்த அளவுக்கு பின்னிக்கோங்க. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு மேட் வந்து பேஸ்கெட் மாதிரி சுருங்கிடுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டதுனால நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து இந்த மாதிரி ரெண்டாக பிரியுது. அடுத்தது பார்த்திங்கன்னா அதிலிருந்து 2 போடுறோம். அடுத்தது வந்து அதிலிருந்து ரெண்டாக பிரியுது. ஸோ இந்த மாதிரி பிரியும் போது மேட் வந்து நமக்கு நல்லா விரிவாக இருக்கும், கொஞ்சம் கூட சுருங்காது. இதே வந்துட்டு நம்ம மிடிலுக்கு வந்து இந்த 6 ரோ பின்னணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சைடு எல்லாமே ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து ஃப்ளவர் மாதிரி கொண்டு வரதுக்கு வெறும் இந்த 5 ரோ பின்னா மட்டும் போதும், 6 ரோ தேவையில்லை. இதுக்கு மேலே மேட் பெருசாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஆனால் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், ஒரு நாட்டு அதுக்கு மேலே 2 அதுக்கப்புறம் 1 ஒரு ஹோலுக்கு 1 அந்த மாதிரி தான் நம்ம போட்டுக்கிட்டே வரணும். ஸோ ஓகேங்களா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நான் வந்து கையால் சடனாக வரைஞ்சது தான், கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது, கோச்சிக்காதீங்க. இப்போ வந்துட்டு நான் வந்து டோர்மேட் பின்னுறதுக்கு நம்ம சாரீ எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்துட்டு காட்டன் சாரீ இல்லை. காட்டன் சாரியாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சிந்தட்டிக் சாரீ தான் இருக்குது. ஸோ அதுதான் நான் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு பூனம் சாரியில் நம்ம இன்றைக்கி மேட் பண்ண போகிறோம். பூனம் சாரியில் பண்ணுற மேட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 இன்ச்சு அகலம் இருக்கா மாதிரி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நீளமாக எத்தனை பீஸ் உங்களுக்கு கிடைக்குதோ அத்தனை பீஸ் கிழிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம கையை வச்சோம் அப்படின்னாக்கா ஸோ இந்த அளவுக்கு இருக்கா மாதிரி இருந்தால் போதும். ஸோ ஃபுல்லாக கிழிச்சு எடுத்துக்கலாம். இந்த மேட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து 1.5 சாரீ ஆச்சு. அதாவது ஒரு சாரீ முழுசாகவும் இன்னொரு சாரியில் பாதியுமே யூஸ் ஆச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி கிழிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் இருக்க மாதிரி சாரியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த ஃப்ளவர் ஷேப் டோர் மேட் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு ஊக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம கிழிச்ச ஒரு பீஸை மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம கிழிச்சதுலேருந்து ஒரே ஒரு பீஸ் அதை வந்து 2ஆ இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு மிடில் வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. சாதாரணமாக நம்ம முடிச்சு போடுவோம் இல்லையா, அதுதான். மிடில் ஒரு நாட் போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் நம்ம வந்து ஊக்கை வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். முன்னாடி வீடியோஸில் ரவுண்ட் ஷேப் டோர்மேட் பார்த்தீங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி ஒரு மெத்தட் தான் இதுவுமே. உங்களுக்கு பார்க்கையில் புரியும். ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த நாட் சுற்றி நம்ம வந்துட்டு ஒரு 10 நாட் போட போகிறோம். ஸோ அதான் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம வந்து ஒரு 10 நாட் போட போகிறோம். அதாவது நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா புரியும். அந்த முடிச்சு வச்சு நம்ம பேஸாக வச்சு அதில் தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இன்னொரு கிளாத் நம்ம முடிச்சு போட்டதில் இன்னொரு கிளாத் வந்துட்டு அதை சுற்றி தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக வந்து 10 நாட் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் 10 நாட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்னொரு கிளாத் நம்ம விட்டுருந்தோம் இல்லையா, அதை பிடிச்சி நம்ம டைட் பண்ணோம் அப்படின்னாக்கா நல்லா சுருங்கி இந்த மாதிரி வந்துடும், ஹோல் எதுவும் தெரியாமல். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த ஹோலிலிருந்து திரும்ப நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதாவது இந்த இதிலிருந்து நம்ம திரும்பியும் நாட் போட போகிறோம். சேம் அதே 10 நாட் வந்துட்டு இது மேலே நம்ம போட்டுக்கலாம். ஒவ்வொரு ஹோலுக்குமே ஒவ்வொரு நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம போட்ட முடிச்சில் 10 நாட் போட்டுக்கிட்டோம் அதை சுற்றி. அடுத்து பார்த்திங்கன்னா
அது மேலே வந்து நம்ம அகைன் 10 நாட் போடுறோம். நான் சொல்கிறத விட உங்களுக்கு பார்க்கையில் நல்லா புரியும். ஸோ சொல்லும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்க மாதிரி இருக்கலாம். ஸோ பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஒவ்வொரு நாட்குள்ளாரையும் நம்ம திரும்பி நாட் போட்டுட்டு வந்திருக்கோம். அந்த கிளாத்தை வந்து அது மேலேயே வச்சுட்டு. ஸோ இதே மாதிரி தான். எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடம் வரைக்கும் திரும்பியும் வந்தாச்சு. உங்களுக்கு ஆரம்பித்த இடம் தெரியணும் அப்படின்னாக்கா அதில் வந்து ஒரு பின் போட்டு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்லேயே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 2 ரோ முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு நாட்குள்ளார நம்ம வந்துட்டு 2 நாட் போட போகிறோம். 2 வாட்டி உள்ளே விட்டு இந்த மாதிரி எடுத்து ஒரே நாட்குள்ளார 2 போட போகிறோம். ஸோ புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு அந்த பிக்சராக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதில் வந்து 2 கோடு போட்டு காமிச்சிருப்பேன். அதை வந்து நான் இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு செகண்ட் அந்த மாதிரி காமிச்சிருப்பேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நாட் போட்டுட்டு வந்திருந்த அந்த கிளாத் வந்து முடிஞ்சு போச்சு. அடுத்த கிளாத்தை இதுலேயே வச்சுட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஊசி நூலால் தைச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு கிளாத் வந்து முடியும் போதும் இதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ இப்போ அட்டாச் பண்ணிக்கிட்டாச்சு. இந்த கிளாத்தோட இந்த முனைப்பகுதியில் நம்ம வந்து ஊக்க இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவுமே நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். முதல்ல நீங்கள் வந்துட்டு நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணினேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம போட்டுக்கிட்டு வரோம். உங்களுக்கு இந்த மேட் வந்து ரொம்ப ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாட்குள்ளாரையுமே இப்போ வந்துட்டு நம்ம 2 நாட் போடுறோம். ஸோ அப்போ நமக்கு நல்ல ஒரு விரிவு கிடைக்கும். அப்போ வந்து பேஸ்கெட் மாதிரி நம்மளோட மேட் வந்து சுருங்கி போகாது. இப்போ இது ஃபுல்லாகவுமே நான் வந்து போட்டுட்டு வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். ஏன்னா நான் போடுறது ஃபுல்லாக நாட் போடுறத காமிச்சாக்கா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நம்ம வந்து 2 போட்டிருக்கோம். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு நாட்குள்ளாரையுமே நம்ம வந்துட்டு ஒன்று போட போகிறோம். உங்களுக்கு வீடியோலேயே காமிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு ஹோல்குள்ளாரையுமே நம்ம இப்போ வந்து ஒவ்வொரு நாட் போட்டுட்டு வரணும். அதாவது இப்போ நம்ம வந்துட்டு 4th ரோ போல் பின்னிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு நாட்குள்ளாரையுமே ஒவ்வொரு நாட் போட்டுக்கிட்டே வந்துடலாம். இப்போ இதே மாதிரியே போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 5th ரோ வந்துட்டு ஒவ்வொரு நாட்குள்ளார 2 நாட் போடணும். ஸோ நம்ம வந்துட்டு மேட்டை வந்துட்டு விரிவாக்கிக்கிட்டே வரோம். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். மேட் வந்து நமக்கு சுருங்கக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் நம்ம வந்து மேட்டை வந்து விரிவாக்கிக்கிட்டு வரோம். அவ்வளோதான். இது ஃபுல்லாகவுமே போட்டுட்டு நான் காமிக்கிறேன். ஒவ்வொன்றுலேயுமே 2 போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோவில். அதாவது கையை காமிச்சிருக்கேன் பாருங்கள். 2 போடுங்க ஒவ்வொரு நாட்குள்ளாரையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது போல் நம்ம வந்து ஃபுல்லாகவும் போட்டுக்கலாம். ஒரு ஹோல்குள்ளார 2 போட்டுட்டு வந்தாச்சு. இது ஃபுல்லாகவுமே போட்டுக்கலாம்.
ஸோ வந்து கிளாத் வந்து தீந்துடுச்சு பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிக்கலாம் இன்னொரு கிளாத் வந்துட்டு. ரொம்ப நீளமாக ஒரு saree ஃபுல்லாக நம்ம நீளமாக வச்சுட்டு நம்ம வந்து பின்னும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் கிழிச்சு அந்த சாரியை வந்து பாதியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு வந்து விட்டு விட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா ரொம்ப நீளமாக பிடிச்சி இழுக்கிற மாதிரி வருது இல்லையா, ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். எந்த இடத்துல ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாக்கா நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கோங்க அந்த இடத்த. இப்போ இது ஃபுல்லாகவுமே நம்ம வந்து முடிச்சுட்டு பார்க்கலாம். கிளாத்து தீந்துருச்சுன்னா அட்டாச் பண்ணிக்கோங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாட் போடுற அந்த கிளாத்து தான் வந்து தீந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்க அந்த கிளாத்து வந்து ரேராக தான் வந்து நமக்கு முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்குள்ளாரையும் நம்ம ஒன்று ஒன்று போட்டுக்கிட்டு வரோம். ஸோ இது ஃபுல்லாகவுமே முடிச்சுட்டு காமிக்கிறேன், கை காமிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு ஹோல்குள்ளார ஒரு நாட் மட்டும் போடுங்க. இப்போ நம்ம பின்னிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 6th row பின்னிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே முன்னாடியே பிக்சரில் வந்து நான் உங்களுக்கு புரிய வச்சுருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் பின்னிட்டு இருக்கோம். இப்போ நம்ம முடிக்க போகிறோம். முடிக்கும் போது நமக்கு உள்ளுக்குள்ளே வந்து அந்த கிளாத் வந்து முடிஞ்சாலும் பரவாயில்ல. ஸோ நம்ம வந்து இருக்கிற கிளாத்தை அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு முடிச்சிடலாம். இதுலேயே இது வந்து நம்மளோட 6th row. ஒவ்வொரு ஹோல்குள்ளார ஒன்று ஒன்று போட்டு நம்ம முடிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடத்துக்கிட்ட வந்தாச்சு. அந்த கிளாத் வந்துட்டு அதுவுமே வந்து முடிகிற கட்டத்தில் இருக்குது. ஸோ அதனால் அட்டாச் பண்ண தேவையில்லை. இப்படியே வச்சுட்டு நம்ம வந்து ஊசி நூல் வச்சு தச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் பின்னிட்டு வந்த கிளாத் வந்து நீளமாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம வந்து 6th row முடிக்கும்போது அந்த எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்களும் தைச்சிக்கோங்க. தைக்கும்போது அந்த பக்கத்தை திருப்பிக்கிட்டு உள் பக்கமாக தைச்சிக்கோங்க இந்த மாதிரி. நல்லா ஸ்ட்ராங்காக முடிச்சு போட்டுட்டு நூலை கட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ நமக்கு மிடில் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இதே மாதிரியே நம்ம வந்துட்டு குட்டி குட்டி ரவுண்ட் பீஸ் வந்து ரெடி பண்ணணும். அதாவது ஒரு 5 row போல் நீங்கள் வந்து இதே மாதிரி ரெடி பண்ணணும். நம்ம அதில் எப்படி ரெடி பண்ணமோ அதே மாதிரி தான். அது வந்து 6 row போல் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 row போல் ரெடி பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ இதையும் வந்துட்டு பின் அதை காமிச்சோம் அப்படின்னாக்கா ரொம்ப போரிங்காக ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ அதனால் நம்ம முன்னாடி பார்த்தது தான் 5 row போல் பின்னியிருக்கேன் பாருங்கள், அவ்வளோதான். ஸோ இது போலவே நீங்கள் வந்துட்டு 8 பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இந்த கலர் சாரியில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பீஸ் கிடச்சிச்சு சைடில் வைக்கிற மாதிரி. இதே மாதிரி இன்னொரு கலர் சாரியில் பார்த்திங்கன்னா இன்னொரு 4 பீஸ் நான் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா 8 பீஸ் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு ஃப்ளவர் டோர்மேட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து ஊசி நூல் வச்சுட்டு தான் தைக்க போகிறோம். இப்போ எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மிடில் அந்த பெரிய சர்க்கிளில் ரெடி பண்ண மேட் வச்சுருக்கேன். சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி குட்டியாக ரெடி பண்ணோம் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து சேம் கலர் நூல் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த உள் பக்கமாக இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம். அதாவது நம்ம ஃபைனலாக நாட் போட்டோம் இல்லையா, அந்த சைடு நல்ல பக்கம் வந்து உள்ளே இருக்குது. இப்போ மேலே வந்துட்டு நம்ம அந்த தையல் போட்டு முடித்தோம் இல்லையா, அந்த சைடு இருக்குது. இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம், ஓகேங்களா. இப்போ வந்து சேம் கலர் நூல் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் தைக்க போகிறோம். நல்லா நெருக்கமாக தைச்சிக்கோங்க. நமக்கு தையல் எதுவுமே அந்த சைடு வந்து தெரியாது. இந்த சைடுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சேம் கலர் நூல் எடுத்துருக்கிறதுனால. இப்போ அந்த ஒரு பீஸு தைச்சதுக்கப்புறம் இதே மாதிரி அந்த இன்னொரு பீஸையுமே இது போல் அட்டாச் பண்ணி நம்ம தைக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஃபுல்லாக வந்துட்டு இப்படி தான் தைக்க போகிறோம். நான் சொல்கிறத விட உங்களுக்கு பார்க்கையில் ரொம்ப நல்லா புரியும். தையல் வந்து நல்லா நெருக்கமாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி. இதே மாதிரியே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து நம்ம தைக்கணும். ஸோ இப்போ வந்து அடுத்ததுமே தைக்கிறேன். இப்போ நம்ம ஃபுல்லாக தைச்சிட்டு வந்தாச்சு. நான் வந்து ஃபுல்லாக தைக்கிறதுமே காமிக்க முடியாது, ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ இப்படி தான் தைச்சிட்டு வந்திருக்கேன். ஸோ தைச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல நாட் போட்டு முடிச்சுக்கலாம். நல்லா ரெட்டையாக நூல் கோத்துக்கோங்க. கோத்துட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி தைச்சிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், நம்மளோட அழகான ஃப்ளவர் ஷேப் டோர்மேட் ரெடி ஆகிடுச்சு.
இந்த டோர்மேட் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோட டேடி கூட தொட்டு பார்க்குறாங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதா. ரொம்ப அழகாக நல்ல பெரிய சைஸில் இருக்குது. இதை வந்துட்டு இன்னும் சின்னதாக பின்னிக்கிறது உங்களோட விருப்பம் தான். ஸோ நம்ம அந்த 6 ரோ கொண்டு வந்தோம் இல்லையா, அதை வந்து கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் சின்ன மேட்டாக கிடைக்கும். இன்னும் பெருசாக வேணும்னா இன்னும் நீங்கள் பெருசு பண்ணி தைக்கிறது எல்லாமே உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி இன்னுமே நீங்கள் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை சின்னதாக்கிக்கலாம். அது எல்லாமே உங்களோட விருப்பம். ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஃப்ளவர் ஷேப் டோர் மேட்டை இன்றைக்கி அப்லோட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து என்னோட தெரியப்படுத்துங்க. இந்த ஃப்ளவர் ஷேப் டோர் மேட் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்குமே இதில் வந்து சொல்லுங்கள். தினம் நம்ம சேனலில் வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.